ஐயா நம்ம பேங்க்ல ஒண்ணு சொல்லுவோம், அண்ணே எங்கனே ஊர் விட்டு ஓடி போயிட்டாருன்னா அண்ணே ஐபி கொடுத்துட்டாருங்க அப்படிம்பாரு. ஐயா தெரியுமாங்க ஐயா? ஐயா நம்ம கிராமத்துல நம்ம போய் சில இடத்துல கேட்போம், அண்ணன் என்னடா தம்பி ஊர்ல காலான், அண்ணே ஐபி கொடுத்துட்டு ஊர்ல இருந்து ஓடி போயிட்டார். எனக்கு ஐபி செந்தில்குமார் ஐபி கொடுத்து விட்டு ஊர்ல இருந்து ஓடி போய் திண்டுக்கல் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அருமைச்சு. ஐயா எதற்காக பள்ளியிலிருந்து ஓடி போனாருன்னா, இங்கே நின்றால் மக்கள் டெபாசிட் கூட கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஐயா எப்பவுமே நாம சொல்லுவோம், ஒரு படத்துல ஐயா செந்தில் அண்ணன் கவுண்டமணி அண்ணன் பொண்ணு பார்க்க போவான். அப்ப ரோட்ல போற வண்டி சேரு சட்டை மேல அடிச்சோம். அப்ப கவுண்டமணி என்ன கேட்பாங்க, தம்பி செந்தில் சட்டை இப்படி ஆகி போச்சு. அண்ணன் என் சட்டையை போட்டுக்கங்க, சட்டையை போட்டு கவுண்டமணி போய் பொண்ணை பார்த்துருவாரு. அப்ப செந்தில் என்ன சொல்லுவாரு, அண்ணே மாப்பிள்ள அவருதான், சட்டை என்னோடதுதாங்க அப்படிம்பாரு. உள்ளூர்ல ஒரு மாட்டை விற்க முடியலன்னா முதல்ல கூட்டு போவோம், விற்க முடியாது. ரெண்டாவது சந்தை கூட்டு போவோம், விற்க முடியாது. ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ணே தூரத்தில் இருக்கிற சந்தை கூட்டு போங்க வித்தரலாம். உள்ளூர்ல விற்க முடியாத மாட்டை திண்டுக்கல்ல இருந்து பிடித்து கொண்டு வந்து பழனியில கட்டி வைத்திருக்கின்றார்கள். அருமை சொன்னீங்க, இந்த முறை ஒரு சரித்திரம் காணாத ஒரு தோல்வியை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கும். ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியில் ரெண்டு இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஐயா பகல்ல திருற ஒருத்தர், நைட்ல திருற ஒருத்தர், ரெண்டு பேர். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி நல்லா தான் இருந்தது, இவங்க எல்லாம் நல்லவர்கள் இருந்த கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எப்பவுமே பெரிய மதிப்பு மரியாதையை வச்சிருக்கிறோம். என்னைக்கு அவங்க திமுக அக்கௌண்ட்ல பணம் வாங்கலாங்களோ அன்னையிலிருந்து அந்த கட்சியின் மீது எந்த மதிப்பு மரியாதை இல்லைங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் தான் தமிழகத்தினுடைய தலைவர். ஒரு பேட்டியில கேட்கிறாங்க, ஐயா திமுக ஊழலா பண்றாங்க, நீங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்களே. அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? திமுகவுடைய ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம். அப்ப எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? தெரியாம கேட்கிற, எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எதுக்குன்னே தெரியாம கருப்பு சட்டை நேத்திருந்து போட்டு தம்மா தும்மான்னு குதிக்கிறார். ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஏதாவது பிபி கிபி வந்துட போது டாக்டர் போய் மாத்திரை போட்டு ஒரு படத்துல வடிவேல் என்ன சொல்லுவார், சும்மா உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பார்த்தா தான் எவ்வளவு கஷ்டம் தெரியும். 5 ஆண்டு காலமாக எந்த வேலையும் செய்யாம சும்மாவே உட்கார்ந்து விட்டு இன்னைக்கு நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி அவரை விரட்டடிக்க போகின்றீர்கள். அன்பு சொந்தங்களே, நான் மோசம் பிடிக்கிற நாய மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்க சொல்லுங்க, இவங்க எல்லாம் எந்த மோசலையும் பிடிக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த விதமான உதவியும் செய்யாத இந்த பேருவழிகளை நீங்கள் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு